குழந்தைய ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று. ஆண் குழந்தையில 10வது வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன். ராஜபாண்டி என் மகன் பேர். ராஜபாண்டி 10வது வரைக்கும் ஃபஸ்ட்டு மார்க் 440 மார்க் எடுத்தாப்படி. அந்த பையன் நிலக்கோட்டை ஸ்கூலில் நான் சேர்த்து விட்டுருந்தேன். நிலக்கோட்டை ஸ்கூலில் சேர்த்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் நான் அவன் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்தவனை மார்க் லிஸ்ட் கொடுக்குறதாக கவர்மெண்ட் குளத்தூர் கவர்மெண்ட் வாத்தியார் ராஜபாண்டி வர சொன்னா. அப்படி அவன் அந்த பையன் வந்தையான். வந்து 10ஆந்தேதி வந்தையான். 10ஆந்தேதி வந்துட்டு 11ஆந்தேதி அந்த பையன் ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கு போனவனுக்கு மார்க் லிஸ்ட்டு தரதா சொல்லி வர சொன்னவர் பொருள் பரிசாக கொடுத்த பொருளை ஹெட்ஃபோன் செட் காணாமல் போயிட்டு நீ எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தையை திட்டியிருக்காரு. திட்டினதில் அவன் மன உளைச்சல் தாங்க முடியாமல் வர வழியிலே மருந்து வாங்கிட்டு வந்துட்டா. அப்படி எலி மருந்து வாங்கிட்டு வந்து அதையும் கொடுத்து இது சாக மாட்டோம் அப்படின்ட்டு தூக்கு போட்டுட்டா. அப்படி நான் தினக்கூலினால நான் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தேன். வந்து பார்த்துக்கிட்ட என் மையம் செத்து கிடந்தா. அப்படி அக்கம் பக்கம் மறுபடியும் ஸ்கூலுக்கும் நாங்கள் போனோம். என்ன சார் ஆச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏதாச்சும் நாங்கள் ஏதோ வந்தால் அப்படி என்னாச்சு ஏதாச்சும் கேட்டதுக்கு உங்கள் பையன் திருடிட்டியா அதுக்கு கொடுக்க சொன்னேன். அது எடுத்து போன பொருளை கொண்டு வந்து ஒப்படடா அப்போ தான் மார்க் லிஸ்ட் தருவேன் அப்படின்னு அரட்டி என்கிட்டயே பேசினேன். அப்படி பேசிட்டு நாங்கள் இருக்கிறோம்ல எங்ககிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பதில் சொல்லவே இல்லை. நாங்கள் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். சவுந்தரபாண்டி எனக்கு நீதி வேணும். நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். என் பையன் சாவுக்கு எனக்கு நீதி வேணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.